மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு வடசென்னையில் இந்த போஸ்டரை பார்த்துருப்பீங்க. தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி, நேஷனல் எக்ஸ்-சர்வீஸ்மென் பார்ட்டி. எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமான லைன் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. இதில் முப்படை, துணைப்படை என்று மொத்தம் 2.5 லட்ச ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்போடு இது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாங்க இது. இதுல எனக்கு வடசென்னை மாவட்ட செயலாளராக எங்கள் அண்ணன் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் எனக்கு பதவி வகித்துள்ளார். இதில் நான் மட்டுமல்ல, பொதுமக்களாகிய நீங்களும் மக்களுக்கு சேவை செய்ய விருப்பமுள்ளவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற எங்களை அணுகவும். எங்களை அணுக வேண்டிய நம்பர் வீடியோவின் கீழ் பதிவு செய்யப்படும். இதன் வாயிலாக நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். நேஷனல் எக்ஸ்-சர்வீஸ்மென் பார்ட்டியின் சென்னை ஜவான் தேடல். ஆமாங்க, இது ஏழை எளிய மாணவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷங்க. நான் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இளைஞர்களை நான் சந்திக்கிறேன். அப்போ அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு சோல்ஜருக்கான தகுதி இருக்கும் அவங்ககிட்ட கேட்க நேரிடும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு யாரும் அறிகுறிகள் சொல்லவில்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியவில்லை என்று. அதனால் நான் அப்போது முடிவு செய்தேன், இது அனைவரிடமும் சென்றடைய வேண்டும் என்று. இதை என் கட்சியின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்பதில் நான் பெரிதும் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டுங்க. அந்த திறமை என்ன என்று நீங்க அதை சூஸ் பண்ணி, அந்த துறையை சூஸ் பண்ணி அதுல முன்னேறி செல்லுங்க. என்னுடைய ஆசை. அது உடனே உங்களுக்கு அது அச்சீவ் ஆகிடாது. அதை நீங்க ட்ரை பண்ண தான் அது சக்சஸ்ஃபுல் ஆகும். அந்த சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது வேற லெவல். எங்க துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, எங்க துறையை தேர்ந்தெடுக்கிற இளைஞர்களுக்கு நான் கூறுகிற அறிவுரை என்னவென்றால், 10வது முடித்த கையோடு அவர்கள் தன்னுடைய மெடிக்கல், பிசிக்கல், ரிட்டனுக்கு தேவையான அனைத்து வித அவங்கள தயார்படுத்திக்கிறாங்கன்னா, அவங்க +2 முடிக்கும் போது அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. +2 முடிச்சு அடுத்த செலெக்ஷன் அவங்க அட்டன் பண்ணும்போது அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால நான் சொல்றது என்ன கடைசியா சொல்றதுக்கு என்னன்னா, அவங்க வயசை வேஸ்ட் பண்ண வேணாம். 17 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து லிமிடேஷன் துறையை சார்ந்து. அதுல அவங்க படிச்சு முடிச்ச கையோடு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வேலை வாய்ப்புகள் உண்டு. அவங்க நேரத்தை வீணடிக்காம இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். நான் அடுத்தடுத்து சின்ன சின்ன வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேன் சம்மந்தப்பட்டது. அதை அவங்க பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு இதன் வாயிலாகவோ இல்லை பர்சனல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக நீங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேங்க, இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான். INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதாங்க அவருடைய பவர். உண்மையிலே எங்களுக்கு பெருமைங்க. நாங்களும் அந்த ஒரு குரூப்ல இருக்கணுன்றது. ஒவ்வொரு சோல்ஜருக்கும், இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ற ஒரு சோல்ஜருக்கும் அது ஒரு பெருமை தான். ஒரு சின்ன அவேர்னஸுங்க, தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இதை நான் கண் கூட பார்க்குறேன். நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். அங்கே நடந்த ஒரு சின்ன நிகழ்வுங்க. நிறைய பணம் இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது. அவங்க ஒரு வேலையாக போகிறாங்க வெளியே, ஹெல்மெட் போடல, ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க. சடனாக ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதை அவங்க கவனிக்கல. அது ஏறும்போது என்ன ஆகுது, எக்ஸிலேட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, அது ரொம்ப ரீஸ் ஆகி வண்டி கவிழ்ந்து அவங்க தலையில் அடி. அதுக்கப்புறம் பிரெயின் டெட் ஆகிடுது. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ என்ன அது மாதிரி ஆகிடுச்சு, இதுமாதிரி நம்ம விட்டோமேன்னு சொல்லிட்டு. வண்டியில் போகிறவங்களும் அதை அவேர்னஸாக பார்க்கணுங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுப்போம். யாருக்கும் மன கஷ்டத்துக்கு கொடுக்காதீங்க. உங்களுடைய உயிர் வந்து பொக்கிஷமானதுங்க, அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்கும். அதனால் நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில்குமார்.